சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன பொருள் வேணுங்கிறத பார்க்கலாம். பாங்க, மாங்காய் 1/2 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். இதை எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 2 மாங்காய் நல்லா பழுத்துருச்சு. அதை மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் செவந்திருக்க மாங்காயெல்லாம் மாற்றி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்படி இருந்தும் ஒரு மாங்காய் கொஞ்சம் மஞ்சள் கலரில் லைட்டாக செவந்திருக்கு. ஆனால் பச்சை மாங்காய் தான், பழுக்கலை. பச்சை மாங்காய் தான், விளையாத்த மாங்காய். இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கலாம். பரட்டி வச்சு ஒரு காலையில் கட் பண்ணி வச்சு சாயங்காலம் வரைக்கும் ஊற வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், அதில் உள்ள நீரெல்லாம் நல்லா இறங்கிருச்சு. நல்ல உப்பு பிடிச்சி நீர் நல்லா இறங்கிருக்கு. இதுக்கு நம்ம என்ன மசாலா சேர்த்து செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னமும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் மாங்காய் ஊறுகாய். இப்போ பாருங்கள், இதுக்கு அந்த இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறணும். பாருங்கள், அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு நல்லா பொரிய வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. சும்மா வெறுமனாவே பொடி மட்டும் எல்லாம் சேர்த்து அப்படியே சிம்பிளாக தாளிச்சிக்கலாம். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு இஞ்சி போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே பூண்டு இஞ்சியெல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன் ஓணம் ஸ்பெஷல் வீடியோவில். இதில் சும்மா சிம்பிளாக தாளிச்சிக்கலான்ட்டு அது இப்படி போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கு பொரியறதுக்கு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூனு மஞ்சத்தூள், 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நான் வீட்டிலேயே தான் பொடி மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன். மிளகா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அளந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்பூனுக்கு ஃபுல்லாக குமிச்சு எடுத்தோன்னா 2.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. 2.25 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது போட்டிருக்கேன். காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. காரம் மிளகாத்தூள் பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க எப்படி வேணுங்கிறத. இது போட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா புதுசாக செய்கிற பிள்ளைங்களுக்கு அது தீஞ்சு போயிடும். அதனால் எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டு பொடி போட்டு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா பற்ற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி போட்டிருக்கேன், பெருங்காயத்தூள். இது போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உப்பில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா மாங்காய், அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்டவ் பற்ற வச்சோடனே அதெல்லாம் பொங்கி வருது. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது மசாலெல்லாம். நாம் இந்த டைமில் உப்பில் போட்டு வச்சுருந்த மாங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக லாஸ்ட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கிடலாம். வேணுங்கிறவங்க வினிகர் ஊற்றிக்கோங்க, வேண்டாம்னு நினைக்கிறவங்க போட வேண்டாம். இந்த காரம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரை ஏதாவது சேர்த்துக்கோங்க. அந்த இனிப்பு டேஸ்ட்டு இருக்கிறது பிடிக்காது, அதனால் நான் போடலை. உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட்டு சுவை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 டீஸ்பூனோ 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரையாவது வெள்ளை சர்க்கரையாவது போட்டுக்கோங்க. இப்போது நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, கடுகு வெந்தயம் வறுத்து பொடிச்சு வச்சுருந்தோம், அதை இதில் இப்போ போட்டாச்சு. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறமா வினிகர் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஊற்றிக்கோங்க, வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. பாருங்கள், இதை நல்லா பரட்டி விட்டாச்சு. கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க. கருவேப்பிலை இல்லை, அதனால் போடலை. பாருங்கள், நல்லா ஜூஸியாக இருக்குது. பாருங்கள், உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு
உப்பு வேணும்னா இந்த டைமில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், வினிகர் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதை வந்து பாட்டிலில் மாற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி எப்போவும் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.